நாய்கள் ஓநாய் இனத்தில் இருந்து மனிதர்கள் வாழும் பகுதிக்கு இடம்பெயர்ந்தவை. அவ்வப்போது அவை தனிமையை உணரும்போது ஊளையிடுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நாய்கள் ஓநாய் இனத்தில் இருந்து மனிதர்கள் வாழும் பகுதிக்கு இடம்பெயர்ந்தவை. அவ்வப்போது அவை தனிமை உணரும்போது ஊளையிடுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆதி காலம் முதல் இன்று வரை மனிதனின் சிறந்த செல்லப்பிராணியாக, சிலருக்கு நண்பன் போலவும், சிலருக்கு வீட்டில் ஒரு நபர் போலவும் நாய்கள் இருக்கின்றன. விசுவாசமுள்ள ஜீவனாக நாய்கள் பார்க்கப்படுகிறது. இவை பொதுவாக பாதுகாப்பு குணம் கொண்டவை. வீடு முதல் நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் இராணுவம் வரை சேவையாற்றி வருகின்றன. 2016 நடத்தப்பட்ட கன்ஸ்யூமர் இன்சைட் ஆய்வின்படி பூமியில் வாழும் நாய்கள் ஓநாய் இனத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து வீடுகளில் 1/3 வீட்டில் நாய்கள் உள்ளது எனவும், மனிதனின் சிறந்த செல்லப்பிராணி வரிசையில் நாய்கள் உள்ளது எனவும் கூறப்படுகிறது. இந்த நாய்கள் ஏன் இரவில் ஊளையிட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. சில நபர்கள் நாய் ஊளையிடுவதை ஒரு கெட்ட சகுனமாகவும் நம்புகின்றனர். நாய்கள் கெட்ட ஆவியை பார்த்தால் இவ்வாறு சத்தமிடும் எனவும், மரணம் ஏற்படுவதற்கான முன்னெச்சரிக்கை எனவும் மூட நம்பிக்கை பரப்புகின்றனர். இந்து மத ஜோதிடத்தின்படி நாய்கள் முன்னோர்களின் ஆவியை பார்த்து அழுவதாக ஓர் கூற்று உள்ளது. நாய்களின் பார்வை திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகமாக இருப்பதால் ஆவிகளை எளிதில் அடையாளம் காட்டுகின்றன எனவும் சில மூட நம்பிக்கை உலவுகிறது. மனிதர்களை விட நாய்களுக்கு கேட்கும் திறன் 5 மடங்கு அதிகமாக உள்ளது. மேலும் மனிதர்களைப் போல் நாய்களுக்கு வயதாக ஆரம்பித்தால் செவித்திறன் குறையும். நாய்களின் கண்களுக்கு கருப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம் போன்ற நிறங்கள் மட்டுமே காண முடியும் என்றும் கூறுகின்றனர். நாய்களுக்கு மொத்தம் 13 வகை இரத்த பிரிவு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. நாய்களின் சிறுநீரில் அதிக அளவு ஆசிட் இருப்பதால் சில வகை உலோகத்தை கூட உருகச் செய்யும் தன்மை கொண்டதாம். மேலும் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் உள்ள பிணைப்பு ஆக்சிடேஷன் ஹார்மோனால் ஏற்படுகிறது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த ஹார்மோன் இரு தரப்பிற்கும் சுரக்கும் போது ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது. மனிதர்களுக்காக நாய்கள் அவர்களின் வாழ்க்கையை கூட தியாகம் செய்யுமாம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சினி ஜங்ஷனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.